அற்பமான பாவம் அல்லது குற்றம் மிக பெரிய ஒரு குற்றத்திற்கு இட்டு செல்லும். பெரிய கொடூரமான குற்றம் பயங்கரமான கொடூரமான குற்றத்திற்கு வழிவகுக்கும், இட்டு செல்லும். கடைசியில் அந்த பாவத்திற்கு மனிதன் அடிமையாகி விடுகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட யூதர்களிடத்திலே சொல்லுகின்றார், பாவம் செய்கின்ற எவரும் பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்றான். அவ்வாறு பாவத்திற்கு அடிமையாகின்றவன் விடுதலை பெற வேண்டும் என்றால் எப்பொழுது அவன் உண்மையை ஏற்று இறைவார்த்தையை நம்பி கடவுளிடத்திலே வருகின்றானோ அப்பொழுதுதான் அவனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வர முடியும் என்பதை எடுத்து கூறுகின்றார். ஒரு தவறு, ஒரு அற்பமான பாவம் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லுகின்றது. அடுத்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அழைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. அது முற்றிலும் உண்மையான ஒன்று. ஒரு பாவம் மற்றொரு பாவத்திற்கு வழிவகுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தவறை மறைக்க, ஒரு குற்றத்தை மறைக்க மனிதன் மேலும் மேலும் குற்றம் செய்து கொண்டே இருப்பான். தாவீது அரசருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, தாவீது அரசருக்காக என்று அவருடைய படை வீரர்கள், தளபதிகள் என அனைவருமே நாட்டிற்காகவும் அவருக்காகவும் என்று அங்கே போர் முனையிலே நாட்டிற்காக போர் தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். போர் செய்ய வேண்டிய, தன்னுடைய மக்களை காக்க வேண்டிய அரசன் அந்த போருக்கு செல்லாமல் அவன் தன்னுடைய வீட்டிலே நன்றாக உண்டு உறங்கிக் கொண்டு மாடியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றான், சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் செய்கின்ற முதல் தவறு. கடவுள் அவனை அரசராக ஏற்படுத்தியதற்கு காரணம் உண்டு உறங்குவதற்காக அல்ல, தன்னுடைய நாட்டு மக்களை காப்பதற்காக, தன்னுடைய நாட்டு மக்களை வழிநடத்துவதற்காக அவன் தவறு செய்கின்றான். உலவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற உரியாவினுடைய மனைவியை பார்க்கின்றான். அடுத்த தவறுக்கு போகின்றான். அந்த பெண்ணின் மீது ஆசை கொள்கின்றான். அதற்கு அடுத்ததாக அந்த பெண்ணை ஆள் அனுப்பி வர வைக்கின்றான். அடுத்த தவறு. அதன் பிறகு அவளோடு தவறு செய்கின்றான். தவறு செய்த பிறகு அவனுக்கு தெரிய வருகின்றது அவள் கருவுற்று இருக்கின்றாள் என்று. அது தெரிந்த பிறகு, அந்த கொடூரமான பாவத்தை செய்த பிறகு அவன் மனமானது அந்த கொடூரமான பாவத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக என்று மிக பயங்கரமான கொடூரமான குற்றத்தை செய்ய தூண்டுகின்றது. அவன் பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்றான். பிறகு அந்த உரியாவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகின்றான். சதி திட்டம் தீட்டி உரியாவையும் கொன்று விடுகின்றான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில், இந்த தாவீது அரசுடைய வாழ்க்கையில் அவர் நிறைய 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 துன்பங்களை அனுபவிக்க தொடங்குகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் ஒரு தவறை செய்ய ஆரம்பிக்கின்ற போது அந்த தவறானது எந்த அளவிற்கு அடுத்த கட்டங்களுக்கு அழைத்து கொண்டு சென்று கடைசியில் அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்துகின்றது. அந்த அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு அவன் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் மனம் திரும்பி கடவுளிடம் வந்தால் மட்டுமே, கடவுளால் மட்டுமே அவனை காப்பாற்ற முடியும். இவ்வாறு இந்த தவறுகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு தாவீது அரசர் மனம் மாறுகின்றார். மனம் மாறி கடவுளத்தை வருகின்றார். ஆனால் அதற்குள்ளாக அந்த நாட்டில் நடக்கின்ற குழப்பங்களுக்கும், அந்த நாட்டில் வருகின்ற சண்டை சச்சரவுகளுக்கும், தாவீது அரசருடைய குடும்பத்திலே உருவாகின்ற குழப்பங்களும் மிக மிக ஏராளம். கடைசி வரையில் தாவீது அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டே இருக்கின்றார். குடும்பத்திற்குள் பிரச்சனை, நாட்டிற்குள் பிரச்சனை. எப்பொழுது நாட்டு தலைவர் ஒருவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகின்றாரோ அப்பொழுது அந்த நாட்டிற்குள் ஏகப்பட்ட கலவரங்களும் பிரச்சனைகளும் உருவாகும் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று. அது அன்று முதல் இன்று வரை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே தான் இன்றைய வாசகத்திலே புனித பவுலடியாரும் சொல்லுகின்றார், நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டிற்காக என்று மன்றாடுங்கள். அந்த நாட்டு தலைவர்களுக்காக, உங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசர்களுக்காக மன்றாடுங்கள். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவர்களுக்காக மன்றாடுங்கள், எல்லோருக்காகவும் மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைய நாளிலே நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக மன்றாட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே அமைதி நிலங்கவும், இந்த நாட்டிலே நியாயம் நீதி செழித்தோங்க வேண்டும் என்பதற்காக நாம் மன்றாட வேண்டும். நம்மை
ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காகவும் நாம் மன்றாட இன்றைய வாசகம் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. நாம் அனைவரும் நம்முடைய நாட்டிற்காக என்று ஜெபிப்போம். நம்முடைய நாட்டு தலைவர்கள் தன்னலம் இன்றி நம்முடைய நாட்டு தலைவர்கள் பிறநலத்திற்காகவும் மக்களுக்காகவும் என்று முழக்க நாம் இத்திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமேன்.